உன்னை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டின் மகாஜனங்களே, எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அப்படியே வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க அண்ணி, பாட்டி, அப்பா. அக்கா, அட வாக்கா, வா வா வா. பாத்தீங்களா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. முக்கியமானவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கியாடா செல்லம். ரோஹிணி, என்னது ரோஹிணி தனியா வந்திருக்கா? நாம பிளான் பண்ண மாதிரி பிரச்சனை வெடிச்சு மொத்தமா வந்துட்டாளா, இல்ல சும்மா யதார்த்தமா வந்திருக்காளா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. குமரகுரு வேற ஆளை காணுமே. அம்மா ரோஹிணி, இப்ப நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரோஹிணி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை வரலையா? என்ன ரோஹிணி, மாப்பிள்ளை பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளை வரலையா? இல்ல நீ மாப்பிள்ளைக்கு தெரியாம வந்துட்டியா? ரோஹிணி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? டல்லாலாம் இல்ல நீ, நான் நல்லாதான் இருக்கேன். ரோஹிணி, உன்னை ஆடி பிறந்ததும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ அதுக்கு முன்னாடியே வந்துட்டியே. அண்ணே, ஆடி பிறக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லையே, கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதான் மாப்பிள்ள முன்னாடியே அனுப்பி வச்சுட்டாரு போல இருக்கு. என்ன ரோகிணி, ஆமா தானே? ரோஹிணி, என்னாச்சு? உன் முகத்துல பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிற சந்தோஷத்தையே காணுமே. அது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ரோஹிணி மாப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சு வந்திருக்கால. அண்ணா, இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்கு ரோகிணியே வந்திருக்கா. அண்ணா, ரோஹிணி கிட்ட போன்ல பேச முடியலன்னா என்ன? இங்க பாரு, நேர்லயே வந்திருக்கா. தயவு செஞ்சு பேசுன. ஏங்க, இன்னும் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க, அவகிட்ட வந்து ஏதாவது பேசுங்க. நடந்ததையெல்லாம் மறந்துரு பிரபு, வா வந்து பேசு. ஆமா ஐயா, மனசுல எதையும் வச்சுக்காதையா. நீர் அடிச்சு நீர் விலகாது பெரிய மருமகனே. போது, நிறுத்து. பிரபு மாமா, உங்களுக்கு ரோஹிணிய பார்த்தா பாவமா இல்லையா? அவ இப்போ எந்த நிலைமையில எப்படி வந்திருக்காளோ, அவகிட்ட கொஞ்சம் நல்லதா ஒரு 4 வார்த்தை பேசினாதானே ஆறுதலா இருக்கும். ஏ சத்யா, ரோஹிணி வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன். ஏதோ பொடி வச்சே பேசிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஐயோ, நான் ஒன்னும் பொடியும் வைக்கல வெடியும் வைக்கல. பிரபு மாமாவ ரோஹிணி கிட்ட பேச வைக்கிறதுக்காக சும்மா ஒரு பேச்சுக்காக அப்படி சொன்ன, அவ்வளவுதான். சத்யா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணா, ரோஹிணி மாப்பிள்ளை என்னதான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாலும் நீ பேசாம இருக்கிற வருத்தம் ரோஹிணி மனசை அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தங்கச்சிக்கு நாமளே மன கஷ்டத்தை கொடுக்கலாமாண்ணா? வாண்ணா, வந்து பேசுங்க.